சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்யணும். 2 பேரையும் கொல்லணும், யாரையும் உயிரோட வச்சுக்க கூடாது. அதான் நம்ம கவினுடைய அப்பா கேட்டார், உன் பொண்ணு தானே வலிய வலிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது, நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம். நீ யோகியனா இருந்தா முதல்ல உன் பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணி இருக்கணும், என் பிள்ளைய நீ வெட்டின, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க பதைக்க அவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யணுங்கிறது கூட இல்லை. உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது? நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ். அதுதான் பிரச்சனை. கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? இல்லை நீங்கள் தேரை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கிளர்ந்து எழுவார்கள், பெரிய பிரச்சனை ஆயிரும், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும், அவங்க ஊருக்கு வந்து அடிப்பாங்க, தீ வைப்பாங்க. அது சட்டவிரோதம் தானே? சட்டவிரோதம் தான், அதை கட்டுப்படுத்த வேண்டியது தானே? கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும், பாதிக்கப்படும், ரொம்ப பிரச்சனையாகும். அவங்க பேருந்து அடித்தா நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம், கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம், போலீஸே அடித்தால் வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்? அப்பதான் நாங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இதுதான் IPS IAS உடைய வீர தீர செயல்கள். இதான் நடக்குது, நாடு முழுக்க இதுதான் நடக்குது. இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சுட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க. இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க. உன் புள்ளை வர்றதால நீங்க உள்ளே உட்காருங்க. இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? IAS படித்தவர்களுக்கு IPS படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி? FIR இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, இது எப்போது திட்டமிடப்பட்டது, யார் யார் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டார்கள், இந்த சதி திட்டத்தில், இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, 90 நாள் அல்லது 60 நாள் ஒரு டியூரேஷன் இருக்கு. அதுக்குள்ள அவங்க கொண்டு போய் FIR இது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அந்த புலனாய்வு நடத்துகிற போது FIR இடம்பெற்றவர்கள் சம்பந்தமில்லை என்று தெரிய வந்தால் அவர்களை அதில் இருந்து அவன் நீக்க முடியும். வேற யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும். அப்ப FIR இருக்கிற பெயரை நீக்கவும் இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் FIR பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது, யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேணா நாங்க கைது பண்றோம், அம்மாவை கைது பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு உயிர் போய்விட்டது. அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள். இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை. அது குற்றம் இல்லை, அது வேறு. உன் பார்வையில் அது குற்றம். அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள். அது கேஸ் போட்டு அவங்க கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு, அது எப்படி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்களை இவரை முன்கூட்டியே முடிவு பண்றான். பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்க தான் வெட்டுனாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிக்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிக்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா? அறிவு கூட இருப்பதில்லையா? அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதுக்குதானே உனக்கு பயிற்சி, அதுக்குதானே யூனிஃபார்ம்.
ஆனா எஸ்சி தரப்புல ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா 2 பேரை நேம்டு அக்யூஸ்டு அண்ட் அதர்ஸ் போட்டுருவான். அண்ட் அதர்ஸ்ல ஒரு 10-20 பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம. அப்படியே ஊருக்குள்ள படையெடுத்து போவான். காலனி 5 மணிக்கு படையெடுத்து போவான். பட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான். மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள பூந்து அடிப்பான். கையில யாரெல்லாம் கண்ணுல பறான்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவான். எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டா அண்ட் அதர்ஸ் மற்றும் பலர். போலீஸுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. காவல்துறையினுடைய போக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு, உளவியல் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம் இந்த வம்சம். என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பத்தி, ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசுறானா பாருங்க. அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா? ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களே உருவாயிருக்கிறாங்க. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 27ஆம் தேதி தம்பி கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் நம்மையெல்லாம் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஆணவ படுகொலை என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்போது நடந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஆனால் அண்மை காலமாக இது அதிகரித்து வருகிறது. காலம் காலமாக சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை படுகொலை செய்யக்கூடிய போக்குகள் இந்த சமூகத்தில் இருந்து வருகிறது. உங்க அப்பா என்ன சாதி? அவர் ஒரு பிசி. அம்மா என்ன சாதி? அவங்க பிராமின். அப்பனா ஓன் சாதி என்ன? விருப்பப்படி எடுத்துக்கிறது, வசதிக்கு தகுந்த மாதிரி. பிசின்னு போட்டுக்கிட்டா அரசாங்க சலுகை கிடைக்கும்னா பிசின்னு போட்டுக்கிறது, இல்லைன்னா எஃப்சின்னு போட்டுக்கிறது. அவங்க 2 பேருடைய அப்பா, அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்க இன்டர் காஸ்ட்ல இருந்தாங்கன்னா எந்த சாதின்னு தெரியாது, போட்டுக்க, விருப்பப்படி போட்டுக்கொள்ளும். இப்படிப்பட்டவர்களை அந்த காலத்தில் அரசாங்கம் இவர்களை எல்லாம் பட்டியல் படுத்தாத காலத்தில் எஸ்சியை மட்டும் பட்டியல் சாதின்னு சொல்லக்கூடாது, எல்லாமே பட்டியல் சாதி தான். எல்லாருக்குமே பட்டியல் உண்டு, எல்லாருக்குமே பட்டியல் உண்டு. கான்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கர் அதை வகைப்படுத்த சொன்னார், அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்குமே இப்ப எம்பிசி பட்டியல்னு 108 சாதி இருக்கு, பிசி பட்டியல்னு 100கணக்கான சாதிகள் இருக்கு, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா அது 100கணக்கான சாதிகள் இருக்கு. வெறும் பிராமணன் மட்டும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்ல, பிள்ளைமாரிலே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உண்டுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்சின்னு போட்டவங்க எல்லாம் இப்ப பிசின்னு போட்டுக்கிறாங்க. அரசாங்கம் பார்த்தா யார் வேணாலும் பிசின்னு போட்டுக்கலாம், எஃப்சின்னு போட்டுக்கலாம். கை வைக்க முடியாதது எஸ்சி மட்டும்தான். கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க, நினைச்சபடி மாற்ற முடியாது. எஸ்சியில வேண்டாம் எங்களை பிசியில போடுன்னா இவங்களால மாநில அரசால கை வைக்க முடியாது. அது பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்லையும் பேசி அங்க பெரும்பான்மை ஒத்துக்கிட்டாதான் அவங்க மாற்ற முடியும், கான்ஸ்டிடியூஷன்ல மாற்ற முடியும். ஆனா பிசி எம்பிசியில மாநில அரசாங்கமே மாற்ற முடியும். இந்த சாதி பெரிய சாதியா இருக்கு, இவங்க ஓட்டு நமக்கு முக்கியமா இருக்கு, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை எஃப்சியில் வைக்காதீங்க, எங்களை பிசியில் வைங்கன்னு கேட்டா பிசியில் வச்சிருவாங்க. இப்போ குஜராத்தில் பட்டேல்னு ஒரு சாதி இருக்கு, அவங்கெல்லாம் பெரிய தனவந்தர்கள். தனவந்தர்கள்னா செல்வ சீமான்கள், அவங்க வணிகத்தில் பெரிய சக்திகள். அவங்கள கொண்டாந்து பிசியில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, கல்வியில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எங்களை ஏன் எஃப்சியில் வச்சிருக்கிறீங்க, எங்களை பிசியில் மாற்றுங்கன்னு சொன்ன உடனே பிசியில் மாற்றிட்டாங்க. போராட்டம் நடத்துறது தான். இப்போ மருத்துவர் ராமதாஸ் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதியும் பிசியில் தான் இருந்துச்சு. அப்போ ஒரே சாதி தான். 1989க்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் எஃப்சி, பிசி, எஸ்சி அவ்வளவுதான். எஸ்டி 4 பட்டியல். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த போது
அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்ததனால் அவர் பிசியை ரெண்டா பிரிச்சார். பிசி எம்பிசின்னு, மோஸ்ட் பேக்வேர்ட், மற்றவங்க எல்லாம் பேக்வேர்ட், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இதுவெல்லாம் அரசு ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கி கொண்டவை. இதுல ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட மேலானது அல்லது தாழ்வானது என்கிற உளவியலை கொண்டிருக்கிறது. மற்றவங்க என்ன நினைக்கிறான்னா, எஸ்சி மட்டும்தான் கீழ் சாதி, மற்றவங்க எல்லாம் மேல் சாதின்னு நினைக்கிறான். அது உண்மை இல்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மற்ற எல்லாரும் கீழ் சாதி. இதுதான் அவனுடைய பார்வை. எல்லாரும் சூத்திரவாள் அப்படின்றான். அதுல இன்னொரு நுட்பமான செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி. எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேர் 100% பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மனு தர்மத்தில் இருக்கு. அதான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி மனுன்னு ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் உருவாக்கின ஒரு சட்ட தொகுப்பு. அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள். குல தர்மத்தை மீறக்கூடாது, மனு தர்மத்தை மீறக்கூடாது. தவம் செஞ்சான்னு சம்புகனை வெட்டி கொண்டாங்க. நீ ஒரு சூத்திர, நீ எப்படி தவம் இருக்கலான்னு ராமன் போய் சம்புகனை கொன்னதா ராமாயணத்தில் கதை இருக்கு. வில்வித்தை கற்றுக்கொண்டான் என்பதற்காக ஏகலவன் கைவிட்டலை கட்டை விரலை வெட்டினான் துரோணாச்சாரி. இது மகாபாரதத்தில் வருது கதை. ராமாயணம் எந்த வருஷம் உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது. மகாபாரதம் எந்த ஆண்டு உருவானதுன்னு தெரியாது. ஆனா மகாபாரதத்துக்குள்ளேயும் ராமாயணத்துக்குள்ளே இருக்கிற கதை என்னன்னா, சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள் தான், புராண கதையாளர்கள் தான். அந்த சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்னவென்றால், சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலை செய்யணும், 2 பேரையும் கொல்லணும், யாரையும் உயிரோட வச்சுக்க கூடாது. அதான் நம்ம கவினுடைய அப்பா கேட்டார், உன் பொண்ணு தானே வலிய வலிய வந்து என் பையனை விரும்பிச்சு காதலிச்சுது, நாங்க வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னோம். நீ யோகியனா இருந்தா முதல்ல உன் பொண்ணு தானே நீ ஏதாவது பண்ணி இருக்கணும், என் பிள்ளைய நீ வெட்டின, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சு போய் அடிவயிறு பதைக்க பதைக்க அவர் அப்படி சொல்லுவதற்கு அந்த பெண்ணை கொலை செய்யணுங்கிறது கூட இல்லை. உங்க புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்கிறது? இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்ல நேர்ந்தது. என்ன, வட மாநிலங்களில் இதை விட ரொம்ப மோசம். சதிமாதா வழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது, தென்னிந்திய மாநிலங்களில் கிடையாது. புருஷன் ஏத்தா பொண்டாட்டியை தூக்கி கட்டையில வச்சு உடன்கட்டை ஏற வச்சு உயிரோட கொளுத்துகிற வழக்கம். கணவன் இறந்த பிறகு அவள் உயிரோடு இருந்தால் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள், அது கணவனுக்கு செய்கிற துரோகம். ஆகவே கணவன் இறந்த உடனேயே அவளை உடன்கட்டை ஏற வைத்து உயிரோடு கொளுத்து விட்டால் அவள் தெய்வமாகிவிட்டாள் என்று அவளுக்கு கோவில் கட்டி வழிபடுகிற வழக்கம் வட மாநிலங்களிலே ஒரு காட்டுமிராண்டித்தனம் 20ஆம் நூற்றாண்டு வரையில் நீடித்தது. இன்னும் கூட இருக்கலாம், பிடிச்சத்திற்கு வரவில்லை. இத்தகைய பிற்போக்குத்தனமான சனாதன பழமைவாதங்களை தனி மனிதராய் நின்று தகர்த்தெறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அரசமைப்பு சட்டத்தில் இவையெல்லாம் குற்றச் செயல்களாக கருதப்பட்டாலும் அகமண முறை என்கிற ஒரே சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை தடுக்க முடியவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று சொன்னது எது? மனு தர்மம். பாலிய விவாகம் செய்வது நியாயம் என்று சொன்னது எது? மனு தர்மம். விதவை திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னது எது? மனு தர்மம். உடன்கட்டை ஏறுவது நியாயம்தான் என்று சொன்னது எது? மனு தர்மம். அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றதாக அரசமைப்பு சட்டம் உருவானது. ஆனால்
சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் இல்லை என்பதை அனுமதிக்கிறது. அகமண முறையை குற்றம் என்று சொல்ல முடியவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் இன்டர்காஸ்ட் மேரேஜ் லீகலி அப்ரூவ்டு, சட்டப்படி செல்லும். அது ஒன்றும் தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனால் மனு தர்மம் அதை குற்றம் என்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. ஆகவே இன்னும் இங்கே நடைமுறையில் இருப்பது சனாதன தர்மம் தானே தவிர இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லை. அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே IAS IPS படித்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான ஒரு உண்மை. அவன் தீர்மானம் போட்டான், வேப்பத்தட்டில் இல்லப்பா அதெல்லாம் முடியாது, நீங்க கேட்குற மாதிரி செய்ய முடியாது, இத்தனை வருஷம் என்ன நீங்க கடைபிடிச்சீங்களோ அதை அப்படியே ஊர் தெருவில் வந்து அப்படியே போயிடும், நீங்க வேணா போய் பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்டுங்க, தேர பார்த்துங்க. அதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போனார்கள். உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. எவ்வளவு தூரம் தேர் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போக வேண்டும். கட்டியல் சமூகத்தினர் வாழக்கூடிய அனைத்து தெருக்களிலும் தேர் போக வேண்டும். நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ். அதுதான் பிரச்சனை. கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? இல்லை நீங்க தேரை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கிளர்ந்து எழுவார்கள், பெரிய பிரச்சனை ஆயிரும், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும், அவங்க ஊருக்கு வந்து அடிப்பாங்க, தீ வைப்பாங்க. அது சட்டவிரோதம் தானே? சட்டவிரோதம் தான், அதை கட்டுப்படுத்த வேண்டியதானே? கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும், பாதிக்கப்படும், ரொம்ப பிரச்சனையாகும். அவங்க பேருந்து அடிச்சா நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம், கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம், போலீஸே அடித்தால் வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்? அப்பதான் நாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இதான் IPS IAS உடைய வீர தீர செயல்கள். இதான் நடக்குது, நாடு முழுக்க இதுதான் நடக்குது. இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சுட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க. இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க. உன் புள்ளை வர்றதால நீங்க உள்ளே உட்காருங்க. இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? IAS படித்தவர்களுக்கு IPS படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நீ FIR பேர் போட்டிருக்கீங்க. கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு FIR பேர் இருக்கு. போட்டது யாரு? போலீஸ். ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனே டைப் பண்றான். யாரு? கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி இது! நல்ல வேளை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்னதை அவன் டைப் பண்ணி FIR போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறான். FIR பேர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். அதுதானே ப்ரொசீஜர். அதுதானே ப்ரொசீஜர். இப்போ ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான், நான் தான் கொன்னேன்னு. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதில் உடந்தை, அதில் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும். அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா போதும், போலீஸ் நினைச்சா கேஸ் போடலாம். நாம சொல்றோம், பாதிக்கப்பட்ட தரப்புல சொல்றோம், அதை அவன் புறந்தள்ள முடியாது. இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி பேரை வெளியே எடுக்கலாம். அது புலனாய்வுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். ஒரு சம்பவம், ஒரு குற்றச்சம்பவம் நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் IOன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அது SC ST மக்கள் பாதிக்கப்பட்டால் IO யாருன்னா ஒரு DSP.
மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் ஐஓஆர்னா ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க வழக்க பதிவு பண்ணி அவங்க தான் விசாரணை நடத்தணும். தமிழில் விசாரணை அதிகாரி. அந்த விசாரணை அதிகாரி எஃப்ஐஆர்ல இடம்பெற்றவர்களை கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரித்து இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது வேறு எவருக்கும் தொடர்பு இருக்கிறதா, இது எப்போது திட்டமிடப்பட்டது, யார் யார் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டார்கள், இந்த சதி திட்டத்தில், இதையெல்லாம் முழுமையாக விசாரித்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி குற்றப்பத்திரிகை என்கிற பெயரில் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, 90 நாள் அல்லது 60 நாள் ஒரு டியூரேஷன் இருக்கு. அதுக்குள்ள அவங்க கொண்டு போய் எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அந்த புலனாய்வு நடத்துகிற போது எஃப்ஐஆர்ல இடம்பெற்றவர்கள் சம்பந்தமில்லை என்று தெரிய வந்தால் அவர்களை அதில் இருந்து அவன் நீக்க முடியும். வேற யாருக்கோ சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடித்தால் அவர்களை கொண்டு வந்து அதில் இணைக்க முடியும். அப்ப எஃப்ஐஆர்ல இருக்கிற பெயரை நீக்கவும் இல்லாத பெயரை சேர்க்கவும் புலனாய்வு செய்கிற அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எஃப்ஐஆர்ல பெயர் இடம்பெற்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது, யார் யாரெல்லாம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியிருக்கிறது, எவ்வளவு நெருக்கடிகளை தர வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சிரமப்பட்டு அப்பாவை வேணா நாங்க கைது பண்றோம், அம்மாவை கைது பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது, ஒரு உயிர் போய்விட்டது. அந்த பெண்ணும் இவனும் சேர்ந்து மனமொத்து பழகி இருக்கிறார்கள். இவன் மட்டும் அந்த குற்றத்தை இழைக்கவில்லை. அது குற்றம் இல்லை, அது வேறு. உன் பார்வையில் அது குற்றம். அவன் உயிரை பறிக்கிற குற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒருத்த மேல கேஸ் போடுவதற்கு கூட தயங்குகிறார்கள். அது கேஸ் போட்டு அவங்களை கைது பண்ணா கூட அவங்க பாதிப்பு, அது எப்படி அவங்க குற்றம் செய்யாதவர்களை எப்படி நாங்கள் குற்றம் செய்யாதவர்கள் இவரை முன்கூட்டியே முடிவு பண்றான். பாதிக்கப்பட்ட நான் சொல்றேன், என்ன இவங்க தான் வெட்டுறாங்க, இந்த கும்பல் தான் வெட்டியதுன்னு சொல்றேன். நீ விக்டிம் சைடு நிக்கணுமா, குற்றம் செய்தவர்கள் பக்கம் நிக்கணுமா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லையா, அறிவு கூட இருப்பதில்லையா? அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதுக்கு தானே உனக்கு பயிற்சி, அதுக்கு தானே யூனிஃபார்ம். விக்டிம் சைடு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஜுடிஷியரி பார்த்துக்குவோம், அவன் கோர்ட்டு பார்த்துக்குவான். அது அவன் வேலை, உன் வேலை இல்லை. எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை. நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்துக்குவார், இவன் வந்து நிரபராதி, அவனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனை தண்டிக்க கூடாது, அவனை வெளியே விடுறேன், விடுதலை பண்றேன். அது நீதிபதியின் வேலை, உங்க வேலை இல்லை. ஆனா எஸ்சி தரப்புல ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தான்னா 2 பேரை நேம்டு அக்யூஸ்டு அண்ட் அதர்ஸ் போட்டுருவான். அண்ட் அதர்ஸ்ல ஒரு 10-20 பேரை பிடிப்பான் சம்பந்தமே இல்லாம. அப்படியே ஊருக்குள்ள படையெடுத்து போவான். காலை 5 மணிக்கு படையெடுத்து போவான். பட்டாலியனை கொண்டு வந்து இறக்குவான். மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ள பூந்து அடிப்பான். கையில யாரெல்லாம் கண்ணுல பறான்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவான். எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டா அண்ட் அதர்ஸ். ஒரு கலவரம் நடக்குது, கலவரத்தில் வந்து திருமாவளவன் தான் இப்படி பேசினாரு, அதனால கலவரம் ஆகி போச்சு. ஏவன் திருமாவளவன் கூட யார் யார் ஒரு 4-5 பேர். அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கையில் கிடைக்கிறானோ எல்லாத்தையும் பிடிப்பான். அவங்களுக்கு வெறி அடங்குற வரையும் அரெஸ்ட் பண்ணுவான். மற்றும் பலர். போலீஸுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. காவல்துறையினுடைய போக்கு, அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு, உளவியல் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம் இந்த வம்சம். என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பத்தி, ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசுறானா பாருங்க. அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா? ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களை உருவாகி இருக்கிறாங்க. என்னடா காதல் பண்றீங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு,
கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்க பெண்களை மயக்கிறீங்களான்னு. இது என்ன, இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்ல, உங்க சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லு. அப்ப ஒருத்தர் வந்து டி ஷர்ட் போட்டு வந்தா பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு போண்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? இப்படி சொல்றமே, இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டாம், யோசிச்சு பார்க்க வேண்டாம். இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து. இது காதல் யாரும் சொல்லி வருவதில்லை, ஏதோ வருது. இன்னைக்கு கவினுடைய அம்மா அப்பாவிட்ட பேசியிருந்தேன். அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பையனை வந்து எங்கள் பொண்ணுகிட்ட பேச வேணான்னு சொல்லுங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்தது. இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு, நீ ஒழுங்காக படிச்சிருக்கிற, நல்ல சம்பளம் வாங்குற, உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம், நீ அமைதியாக இரு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அந்த பெண்மணி, அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பியூர் லவ் பண்ணோம், பியூராக லவ் பண்ணணும், அதாவது தூய்மையாக நாங்கள் காதலிச்சோன்னு சொல்லியிருக்கு. அதை எடிட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்மந்தம் இல்லை, அவங்களை இதில் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத மட்டும் எடுத்து போடுறாங்க. அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு பாவம், இல்லைன்னா அதை போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். ஏன்னா வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், மேலவளவு வந்து தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு உண்டு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. அப்படி தொகுதி தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்ட பிறகு நீ என்ன போராடினாலும் அதை மாற்ற முடியாது. அது தனியே ஒரு சுழற்சி, 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சுழற்சி வரும், அப்பதான் மாற்ற முடியும். இப்ப மாற்ற முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன் இல்லை இந்த சமூகத்தில். தூண்டி நீ ஆண்ட பரம்பரை, நீ உட்கார்ந்த நாக்கால் அவன் உட்காரலாமா, விடாத. உடனே அவன் வந்து நீ வேட்புமனு தாக்கல் பண்ணால் அவன் தலையை எடுத்துருவான். போலீஸ் கலெக்டர்லாம் போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவனு யாராவது வேட்புமனு போடுங்க, மேலவளவு முருகேசன் வேட்புமனு போட்டான், எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான். அந்த வரட்டு கௌரவம் அவர்களை சும்மா விடவில்லை. மேலவளவு முருகேசனையும் 7 பேரை அவனோடு சேர்த்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்கள். இந்த கொலை ஏன் நடந்ததுன்னா, இதுக்கு காரணமாக அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க எடுத்து சொல்றதுக்கு எம்பா லீகலா முடியாது, சட்டப்படி வாய்ப்பு இல்லை, அரசாங்கம் அறிவிச்சுட்டான், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து தனித்தொகுதி அவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 2800 தொகுதி தனித்தொகுதியா இருக்கு, 24,000 பஞ்சாயத்து, அதுல ஒண்ணு மேலவளவு. நீ போராட்டம் நடத்தினாலும் மாற்ற முடியாதியா? 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும் ரொட்டேஷன்ல வர்றதுக்கு, அப்பதான் மாற்ற முடியும். நீ தேவையில்லாம போய் வம்பு பண்ணி மீன் வம்புல மாட்டிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு லீடர் இல்லை. நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கிறான், அருவாளை எடுன்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கிறான். அறிவுபூர்வமா செயல்படு என்று சொல்வதற்கு ஆள் இல்லாததனால் மேலவளவிலே அவ்வளவு பெரிய கொடூரமான கொலை நடந்து அந்த கிராமமே வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அப்புறம் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க, இந்த கிராமத்தில் இருக்கவங்க பூரா அப்புறம் வெளியேறாங்க இல்லையா? அவ்வளவு பேருக்கு அதுல பாதிப்பு தானே, அதுல சம்பந்தப்படாத மற்ற சமூகத்தினர் மற்ற மக்களுக்கும் அதில் பாதிப்பு தானே. இன்றைக்கு சாதியவாத அமைப்புகளும் மதவாத அமைப்புகளும் சாதி பெருமிதத்தை போதிக்கிறார்கள். அவனை விட நீ மேலானவன், அவனு நீயும் ஒன்னா, அவனு நீயும் ஒன்னா, நீ சகோதரனா இரு என்று சொல்லி தரவில்லை. அவனு நீயும் ஒன்னு இல்ல, அவன் வேற நீ வேற, அவனோட சேராத. இது எவ்வளவு மோசமான ஒரு அரசியல். இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய பின்னடைவு தலித் எழுச்சியிலே ஏற்பட்டது. தலித்துன்னு சொல்லாத, அது அசிங்கம். என்ன அதுல அசிங்கம் எனக்கு புரியல. தலித்துங்கிறது ஒரு சாதி பெயரே கிடையாது. அகில இந்திய அளவில் பட்டியல் சமூகத்தினரை அடையாளப்படுத்துவதற்காக சர்வதேச ஒரு சொல்லாடல் அது. தலித்துன்னு போய் அமெரிக்காவில் சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான் யாருன்னு. இவன் சாதியை போய் அந்த ஊர்ல சொன்னா அப்படி ஒரு சாதியா தெரியாதும்பா, அப்படின்னா என்னம்பா உனக்கு தெரியாது. நீ தலித்துன்னு சொன்னா இந்தியாவில் 25% நீ அடங்குற. நீ உன் குறிப்பிட்ட சாதி மட்டும் சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியா போயிடுற, உன்னை யாருன்னே தெரியாது.
தனிமைப்பட்டு போகிறாய். தலித்துன்னு சொல்லாத, இப்போ ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறான், திராவிடன்னு சொல்லாத. அறிவு கெட்ட கும்பல், கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத கும்பல், தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய அரசியல் ஞான சூன்யங்கள். திராவிடங்கிறது என்ன சாதி பேரா? அது திராவிடன் சொன்னா என்ன ஆயிரும்? திராவிடன் சொல்லிட்டா தமிழன்ங்கிற உணர்வு இல்லாம போயிருமா? எல்லாம் மடைமாற்றம் செய்கிற கேவலமான அரசியல் இது. திராவிடன் சொன்ன உடனே தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு. பெரியார் என்ன மொழி, என்ன அவன் என்ன சாதின்னு தோன்றான், அவருக்கு தெலுங்குரா கன்னடரா? அம்பேத்கர் மராட்டியர்னு ஒதுக்கிடுவியா நீ? காரல் மார்க்ஸ் ஜெர்மானியர்னு ஒதுக்கிடுவியா? இது எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை இது. இந்த கும்பல் தான் சாதி பெருமிதத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகின்றன. அதனால்தான் நாம் சங் பரிவார் கும்பலோடு கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நீ எனக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாம போ, உன்னுடைய வருங்காலத்தை எதிர்காலத்தை பாதுகாத்துக்கொள். சங்க பரிவாரங்களை இங்கே வளர்த்து விட்டீர்களானால் நாளுக்கு ஒரு ஆணவ கொலைகள் இங்கே விடும். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகள் இங்கே வெறியாட்டம் போடும். அதுதான் நடக்கும். உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதை போல, பீகாரிலே நடப்பதை போல. குஜராத்தில் 5 முறை மோடி பிரதமராக முதலமைச்சராக இருந்தார். அந்த ஊர்ல என்ன முன்னேற்றம் ஏற்பட்டு போய் பாருங்க. எவ்வளவு பேர் கல்வி வளர்ச்சியில் அடங்கி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறார் யோகி ஆதித்யநாத். என்ன தொழில் தெரியுங்களா? சாராயம் காய்ச்சக்கூடிய தொழிலதிபர்கள் மாநாடு. பெஸ்ட் கம்பெனிஸ்லாம் வாங்க, முதலீடு செய்யுங்க. யார் வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாகும் யோசித்து பாருங்க. ஒரு முதலமைச்சர் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்துறார். எதுக்காக? எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லிக்கர். சாராயம் காய்ச்சறதுக்கு மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த தொழில் முதலீடுலாம் செய்யுங்க, இங்க மது உற்பத்தி பண்ணுங்கன்றான். கல்வி தந்தையர்களுக்கு மாநாடு நடத்தினா சரி. நம்ம பிரைவேடைசேஷனை விரும்பல, இருந்தாலும் பரவாயில்லை. கல்வி பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடியவங்களாம் கூப்பிட்டு நீங்க நிறைய முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு நான் நிறைய சலுகை தர்றேன், நிறைய இன்னும் மெடிக்கல் காலேஜ் உருவாக்குங்க, இன்னும் நர்சிங் காலேஜஸ்லாம் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. எங்க ஊர்ல நிறைய மது உற்பத்தி ஆலைகளை கொண்டு வாங்க. அவர் ஒரு யோகி. யோகி தான் யோகின்னு சொல்றது, ரொம்ப யோகியன்.